இப்போ வந்து இதில் 2 டம்ளரு சர்க்கரை, 2 டம்ளர் ஆயிலு, 1 டம்ளரு கடல மாவு வந்து 1 டம்ளர் ஆயிலில் கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ சர்க்கரையை கொட்டி 2 டம்ளர் சர்க்கரை, 2க்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இதை கலந்து வச்சுருக்கிறத போட்டு நம்ம கிண்டலாம். இப்போ கிண்டிக்கிட்டு கை விடாமல் இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வருது. ஊற்றின நெய் எல்லாமே அவ்வளோ நெய்யும் எடுத்துக்கிச்சு. இதுக்கு நெய் தான் நிறைய தேவைப்படும். வேணும்னா நம்ம பாதி ரீஃபைண்ட் ஆயிலு ஏதாவது சேர்த்திக்கலாம். இதை எவ்வளோ நெய் எடுத்துச்சு. இப்போ நல்லா வெந்து வர்றப்போ நெய்யெல்லாம் கசியறதுக்கு மாதிரி இருந்ததுன்னா நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி கிளறலாம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கரெக்டான பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். நான் மறுபடியும் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமான நெய் வேண்டாம் அப்படிங்கிறதுனால இதே போதும் அப்படின்ட்டு விட்டுறேன். இந்த இதில் வந்து நம்ம எடுத்து கொட்டிடலாம். இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எப்படி பீஸ் போடலான்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது ஆறிடுச்சு. நான் ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள்.